பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வினோத் சரியான சேட்டைங்க. நான் உங்கள் வீட்டு தலையாக இருக்கிறதுக்கு நான் மெண்டல் ஹாஸ்பிட்டலாண்டா வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்கிறாரு சாண்ட்ராவை. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் தெரியுமா தெரியாதா, யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு போகணுங்கிறது தெரியுமா தெரியாதா உனக்கு, அப்படி நடிக்குதுங்க சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி எப்ஜே சொல்கிறான். நடிக்குது அது, சும்மா தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு தப்புன்னு பதிவு பண்ணிக்கிட்டு என்ன கேம் இதெல்லாம் அப்படிங்கிற அவன் ஒரு துப்புறான். உடனே வினோத் அடிக்கிறாரு. அந்த டோனில் அன்னைக்கு நீ பேசுன, அன்னைக்கு இந்த மாதிரி பேசலையே, நீ அன்றைக்கி நீ வேறு மாதிரி பேசுனிய, இந்த டோனில் பேசலையே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காது, சுற்றி விட்றாங்கடா அப்படிங்கிறான் இவன் கமருதீன். அவன் ஒரு பக்கம் அடிக்கிறான். சுற்றி விட்றாங்க நல்லா, வாயை விட்டால் நம்ம மேலே திரும்புவாங்களா என்னன்னு தெரியல. சுற்றி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஓப்பனாக சொல்கிறான். நீ கொஞ்ச நேரம் பேசுனா உன் மேலே பிறல்றாங்க பட்டுன்னு பிறல்றாங்க. அப்படியே வினோத் வீட்டு தலை ஆன பிறகு வேறு லெவல் கேமுங்க, பயங்கரமான கேம் ஆடுறாரு. தெரியுண்ணேங்கிறேன் விஜே. போய் பேசுகிறனால தான், அதுகிட்ட போய் பேசுகிறனால தான் அப்படின்னு பாரு. யார் சொல்கிறது? பாரு தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அரை மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து பேசுகிறதே பாரு தான். அதில் போய் பேசுகிறனால தான். வினோத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, அன்றைக்கி செப்பலை காட்டிருச்சுல காலை வச்சு, இவர் கூட கால் மேலே கால் போட்டார்ல, அந்த கடுப்புலே இருக்கார் அவர். சொல்கிறார் எல்லாம் அந்த அமிதால் வர்றது. உடனே பாரு அதான் இவர் அதுக்கு மேலே என்ன பாரு அதுக்கு மேலேயா போய் பேசுகிறதே பாரு நீ தான். உடனே சொன்னார் வினோத் முடிச்சு விட்டார் பாருவை, நீயும் தான் பாரு, நீயும் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அமித்தை மட்டும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டார். அப்புறம் போய் கனிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏங்க அவங்க ஒரு மேட்ரு எடுத்தால் இன்னொரு மேட்ருக்கு போகிறாங்க, இன்னொரு மேட்ரு எடுத்தால் இன்னொரு மேட்ருக்கு போகிறாங்க. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது, பேசவே முடியல அவங்கள்ட்டலாம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கார் வினோத். நான் தலையாக இருக்கிறதுக்கு பேசாமல் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யலாம் போல், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யணும்னா, இவங்கள்ட்டலாம் வேலை செய்கிறதுக்கு பேசாமல் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்கிறாங்க தலை பார்த்து பேசுங்க, வீக்கெண்ட்ஸ் குத்திடுவாங்க, பார்த்து பேசுங்கன்னு திவ்யாவோ கனியோ சொல்கிறாங்க. இன்றைக்கின கனியா ஆதிரியா இவர் பேசாமல் இருக்கலாம், வீட்டு தலைவர் போயிட்டாரா, போய் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் போய் பேசி பண்ணுறாரு. பாரு வச்சு செஞ்சு விட்டார். நீ தான் போய் பேசிக்கிட்டே இருக்க. ஆனால் கமருதீனும் பாரும் பேசும்போது கமரு கேட்டான், எதுக்கு அங்கே போய் அவ கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்க சாண்ட்ராவோடைய அப்படின்னு கேட்டு விட்டான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.